திருநெல்வேலிக்கு வருகை புரிந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். தாளையூத்து பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களை வெற்றி சின்னமாகிய தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பொருளாதாரத்தில் படு பாதாளத்தில் கிடந்த இந்தியாவை 2014 19 வரை உள்ள இந்த 5 ஆண்டுகளிலே முதல் 10 இடங்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள். அதுபோல அவரது 2வது ஆட்சி காலமாகிய 19 24க்குள் முதல் 5 இடங்களில் இந்தியா இன்றைக்கு பொருளாதாரத்திலே முன்னணியில் இருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் 3வது இடத்திற்கு உலக அளவில் இந்தியாவின் பொருளாதாரத்தை மோடி அவர்கள் உறுதியாக உயர்த்தி காட்டுவார். அதற்கு வாய்ப்பளிக்கின்ற விதமாக இந்தியாவின் பிரதமராக 3வது முறை வர இருக்கின்ற மோடி அவர்களின் கரங்களை வலுப்படுத்துகின்ற விதமாக திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களை வெற்றி சின்னமாகிய தாமரை சின்னத்திலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். 2019 தேர்தலின் பொழுது பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்று மோடி அவர்கள் 2வது முறையாக இந்தியாவின் பிரதமராக பதவியேற்ற பொழுது தமிழ்நாட்டிலிருந்து ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டார். தேனி தொகுதியிலிருந்து நமது முன்னாள் முதல்வர் அருமை சகோதரர் OPS அவர்களின் அன்பு மகன் OP ரவீந்திரநாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது திமுகவின் ஊழல் கூட்டணிக்கு எதிராக ஒரு பலமான கூட்டணியாக அமைந்திருக்கிறது. நமது ஜான் பாண்டியன் அவர்களின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், நமது அருமை சகோதரர் சிவகங்கை வெற்றி வேட்பாளர் தேவநாதன் அவர்களின் இயக்கம், அதுபோல பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, காமராஜர் மக்கள் கட்சி, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக், கொங்கு நாடு முன்னேற்ற கழகம், தமிழர் தேசம் கட்சி, வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் போன்ற 12 கட்சிகள் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற கட்சிகளின் தலைவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகிறார்கள். துணிச்சலுடன் உறுதியாக போட்டியிடுகிறார்கள். நமது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் தொகுதியிலும், நமது முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமாகிய அன்பு சகோதரர் நயினார் நாகேந்திரன் உங்கள் தொகுதியிலும், முன்னாள் கவர்னர் சகோதரி தொகுதியிலும், ஜான் பாண்டியன் அவர்கள் தென்காசி தொகுதியிலும், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கன்னியாகுமரி தொகுதியிலும்
மதுரையில் பேராசிரியர் சீனிவாசன் அவர்களும், இன்னும் இதுபோல ஐஜேகேவின் தலைவர் பாரிவேந்தர் பெரம்பலூர் தொகுதியிலும் நமது கூட்டணியின் முக்கிய தலைவர்கள் எல்லோரும் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். ஆனால் இரட்டை இலையை அபகரித்து வைத்திருக்கின்ற பழனிசாமி கும்பல்ல ஏதாவது முன்னாள் அமைச்சரோ அல்லது முக்கிய தலைவர்களோ அம்மாவின் தொண்டராக இருந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக தம்பி செந்தில்நாதன் போட்டியிடுகிறார். இந்த இரட்டை இன்றைக்கு எங்களிடம் இருக்கிறது, அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் எங்களோடு தான் இருக்கிறார்கள் என்று மாறுதட்டி தெரியும் பழனிசாமி துரோக கும்பல் இந்த தேர்தலில் தைரியமாக போட்டியிடுக அவர்களுக்கு துணிச்சல் இல்லை. முன்னாள் அமைச்சர்கள் போட்ட உறுப்பினராக இருந்தும் துணிச்சலுடன் போட்டியிடுகிறார். சகோதரி முன்னாள் கவர்னர் அவர்கள் கவர்னர் பதவியே ராஜினாமா செய்துவிட்டு தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறார். மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு முருகன் அவர்கள் அங்கே நீலகிரி தொகுதியிலே போட்டியிடுகிறார். இங்கே போட்டியிடுகிறார்கள். திமுகவில் தெரியாதுல தாத்தா பேரம்பி அண்ணம்மாவன் அக்காமாவன் இவங்க தான் போட்டிடுறாங்க. 2019 இருந்த நிலை வேறு. அன்றைக்கு தமிழ்நாட்டிலே மக்கள் விரோத பழனிசாமியின் ஊழல் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. அதனால திமுக காங்கிரஸ் கூட்டணி அன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்பி வெற்றி பெற்றார்கள். இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுகவின் நிலைமை என்ன என்பதை எல்லோரும் எண்ணி பார்க்க வேண்டும். கடந்த 3 ஆண்டுகளில் தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற முடியாத போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் பதவி இருக்கின்ற அளவுக்கு மூளை முடுக்கெல்லாம் இன்றைக்கு இளைஞர்களை குறிவைத்து போதை மருந்து கலாச்சாரம் பரவியிருக்கின்ற அளவிற்கு, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கின்ற அளவிற்கு, இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமையில் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் திருந்தவே திருந்தாத திமுகவின் ஊழல் ஆட்சி என்பதுதான். அன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் சென்னைக்கு வந்திருந்த பொழுது மிகவும் வருத்தப்பட்டு தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆளுங்கட்சியின் துணையோடு தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் போதை மருந்து விற்பனையாகிறது என்று மிகவும் வருத்தத்துடன் கூறினார். காரணம், இது தேர்தல் நேரம். தேர்தல் முடிந்த பிறகு அந்த போதை மருந்து வியாபாரிகளுக்கும் அவர்களுக்கு துணையாக இருக்கின்றவர்களுக்கும் இந்த 3வது முறையாக அமைய இருக்கின்ற நமது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பிரதமர் அவர்கள் தக்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை அன்றைக்கு கோடியிட்டு காட்டினார்கள். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கடுமையாக விமர்சித்தீர்களே, பிஜேபியுடன் கூட்டணி அமைப்பதற்கு வழியே இல்லை என்று சொன்னீர்களே, இப்பொழுது பிஜேபியுடன் கூட்டணி வைத்தீர்களே என்று ஊடகத்தைச் சேர்ந்தவர்கள் கேட்டார்கள். இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு அனுமதிக்கிற வரை தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத திட்டங்களை அனுமதிக்கின்ற போது நாங்கள் வன்மையாக அதை எதிர்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தின் அந்த நிலைப்பாடு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்களுக்கான வளர்ச்சிக்கான திட்டங்களையும் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகின்ற திட்டங்களையும் மாத்திரம் கொடுக்கின்ற ஒரு ஆட்சியாக மத்திய ஆட்சி நிலவி வருகிறது. அதனால்தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நாங்கள் அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று அவர்களிடம் சொன்னேன். திட்டங்களை உங்களது பாராளுமன்ற உறுப்பினராக நான் மத்திய அரசிடம் பெற்றுத் தருவேன் என்று சொன்னேன். அதுபோல நமது அருமை சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்றைக்கு திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். நாளை பாராளுமன்ற உறுப்பினராக வர இருக்கின்றார். இங்கே வந்திருக்கின்றவர்களில் எண்ணம் போல அவர் மத்திய அமைச்சராக கூட ஆகின்ற வாய்ப்பு இருக்கிறது. காரணம்,
அவர் அம்மா அவர்கள் ஆட்சியிலே 5 ஆண்டுகள் அமைச்சராக இருந்து அனுபவம் பெற்றவர். அதனால்தான் சொல்கிறேன், நமது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு, தென் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நாங்கள் அனைவரும் உரிமையோடு மத்திய அரசாங்கத்திடம் திட்டங்களை பெற்றுத்தர நீங்கள் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும். குறிப்பாக வெற்றி சின்னமாகிய தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளத்தான் இன்றைக்கு வந்திருக்கின்றேன்.